உன்னை எல்லாரும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ வந்து பல மாற்றங்கள் எல்லார்ட்டையும் இருக்கலாம். முக்கியமான மாற்றம் வந்து தமிழ் எப்படி வருது அப்படின்றது. நீ வந்து இப்ப சேட் பண்ணப்போ வந்து சூப்பரா பேசுவேன்னு சொல்லிட்டேன். காமி பார்க்கலாம். கடைசி என்ன தமிழ் படம் பார்த்த? பெரிய மாற்றம் அப்படின்னா வந்து என்னோட ஹேர் ஸ்டைல்ல தான். பட் ஒரு இன்டெலெக்சுவல் லுக்கு இது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. பட் ஒன்ன வந்து கடைசியா வந்து 1989ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ தமிழ்ல பேசணும். முதல்ல ஞாபகம் இருக்கா தெரியல. நீ நானும் பக்கத்துல உட்காந்துருந்தோம். ஞாபகம் இருக்கா? மெக்ஸி என்டில நீ எனக்கு நெக்ஸ்ட் உட்காந்துருந்த. எனக்கு பின்னாடி டிஜி ராஜன். அதுக்கப்புறம் டாக்டர் கண்ணனோட மேத் எக்ஸாம் ஞாபகம் இருக்கா? உன் பையன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் நாள் வந்த உடனே அவரு கொஞ்சம் நம்ம ரொம்ப திமிரா இருக்கும் அப்படின்னு ஒரு முதல் நாள் வந்து ஒரு பாப் குவிஸ் கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஞாபகமே இல்லையா அவனுக்கு? இல்ல. சோ பாப் குவிஸ் கொடுத்தாரு. அதாவது முதல் நாள் வந்து ரொம்ப பந்தா விட்டோம் நம்ம எல்லாரும். அதாவது நம்ம எல்லாம் நல்லா படிச்ச பசங்க தானே. அதர்வைஸ் நீ எப்படி கிண்டியில இருப்ப. அவருக்கு ரொம்ப கடுப்பாயிட்டாரு அவரு. சோ ஒரு பாப் குவிஸ் ஒண்ணு கொடுத்தாரு. அண்ட் ஐ ரிமெம்பர் ஏடிடிகே வந்து எனக்கு பின்னாடி உட்காந்துருப்பான். துரைக்குமார் ஒரு 2 ரோ பின்னாடி, எனக்கு பின்னாடி வந்து ராஜன். நீ தான் வந்து முதல் மார்க் வாங்கின அந்த குவிஸ்ல. யூ காட் a 20 on 20 in that quiz. And எனக்கு வந்து that quiz taught me a lot of humility. I think I got a 10 out of 20 or something. I can't remember. But first semester, first couple of weeksல நடந்தது இது. நான் வந்து I'll put a spin on this. இப்போ இங்க லோக்கல் ஏரியா பார்த்தா கோபால் நாராயண் இஸ் தேர், டிஜி ராஜன் இஸ் தேர், சுதீர் இஸ் தேர், ரைட்? நான் இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் ஒன்னா கூட வருவாங்க. இந்த பசங்களாம் சொல்லுவாங்க, கோபால் இஸ் a PhD in astronomy, Sudhir is a PhD in marketing, so is Rajan. Lax uncle likes fried chicken அப்படின்னு. அதுதான் இப்போ நிலைமை. ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, நீ வேற வந்துட்ட. ஸோ எல்லாரும் இந்த மாதிரி அகாடமிக்ஸா இருக்காங்க. நம்மள மாதிரி ஒரு ரெகுலர் ஜோவா யாரும் இருக்கிறது இல்லை அப்படின்னு. ரெகுலர் ஜோலாம் நான் சொல்ல மாட்டேன். I mean, if you had chosen this path, நீ வந்து பெரிய அகாடமிக் சர்க்கிள்ஸ்ல பின்னக்கல்ல வந்திருப்ப நீ. பட் ஐ ரிமெம்பர் அது வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு மெமரி எனக்கு இருக்கு. ஏன்னா முதல் 2 வாரத்துல இந்த எக்ஸாம் நடந்தது. நல்ல ஷாக் டு தி சிஸ்டம்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நீ வந்து ஹாஸ்டலர், நான் வந்து டே ஸ்காலர். 47ல வந்து பஸ் பிடிச்சு வருவேன். அந்த இடத்துல இருந்து வரும்போது ஒரு 15 நிமிஷம் நடந்து வரும்போது ரேகிங் நடக்கும். டிஜி வந்து அடையாறுல இருந்து வருவான். அண்ட் நல்ல ஞாபகம் இருக்கு, லஞ்ச் டயத்துல வந்து நீங்கள்லாம் வந்து இதுக்கு போயிருவீங்க, லஞ்ச் மெஸ்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு. அப்போ லஞ்ச் டயத்துல வந்து இந்த சீனியர்ஸ்லாம் வந்து ஏய் நீ வா அப்படின்னு ரேக் பண்ண கூப்பிடுவாங்க. நான்லாம் வந்து எப்போ என்ன கூப்பிட்டாலும் நான் வந்துடுறேன்பா நீ ரேக் பண்ணு அப்படின்ட்டு போயிடுவேன். டிஜி தான் ஸ்டாப் பண்ணான் ரேகிங்க. ஒரு மாசம் இருக்கும். டிஜி யாரும் ரேக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அவன் வாக் பண்றதே பார்த்தேன்னா வந்து ஒரு பந்தாவா ஒரு மாதிரி தான் நடத்துவான். பட் வந்தான் உடனே வந்து நான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ என்ன கூப்பிட்டான். சரி நான் சரி வரேன் சார் அப்படின்னேன். அப்போ டிஜியை பார்த்து அவன் சொன்னான் நீ வா அப்படின்னு. ஐ ஒன்ட் கம் அப்படின்னா டிஜி. யாரு? நீ ஜூனியர், நீ வா. அப்படி வர முடியாது, நீ என்ன பண்ணு அப்படின்ட்டான். That is when ragging stopped. ஒரு 1.5 மாசம் இருக்கும். டிஜே யாருமே ரேக் பண்ணதில்லை. பட் நல்ல ஒரு இன்னி கூட நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த பேட்ச் அந்த கனெக்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கு. லவுடு வந்து வந்தான். லவுடு நானும் வந்து நல்ல நிறைய கோஆத்தர் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து நம்ம இந்த பசங்களை எனக்கு தெரியும், எம்.ஆர். சரவணன், நட்ராஜன் எல்லாம் வந்து ஹியூஸ்டன்ல படிச்சாங்க. ஸோ எல்லாம் வந்து மத்தியானம் ஹேங் அவுட் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். நட்ராஜன் வந்து ஒரு செமஸ்டர் எங்களோட இருந்தான். அப்புறம் வந்து டெக்ஸஸ் ஏஎன்எம் போனோம். ஸோ அப்புறம் மகேஷ் ஓட அப்பப்போ கான்டாக்ட், கஸ்தூரி அப்கோர்ஸ், கஸ்தூரியோட கான்டாக்ட், ஷாமோட நல்ல கான்டாக்ட். ஷாம் தான் என்னோட செகண்ட் இயர்லேருந்து எனக்கு வந்து நான் பஸ்லலாம் வர மாட்டேன். ஷாமோட இந்த பஜாஜ் M50ல தான் வருவேன். அதான் அவர் தான் வந்து என்னோட ரைடு. இப்போ எங்க வீட்டு இப்போ ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கத்தில் இருந்தான். ஸோ டெய்லி வந்து அப்படி வந்துட்டு அப்படி வருவான். அப்புறம் சேகர், சதீஷ்,
அது ஒரு கும்பல். எல்லாம் நல்ல அந்த மெமரிஸ்லாம் நிறைய இருக்கு. பட் இப்ப நீ சொல்ற பேர்ல வந்து நிறைய பேர் வந்து அந்த ஃபேஸ்புக் குரூப் ஒன்று இருக்கு, அதுல இருக்காங்க. பட் வந்து பீப்புள் இன் அகடமிக்ஸ் எல்லாரும் சேர முடியும்னு சொல்ல முடியாது. Satish is there. I really like Satish likes movies. I like movies. நிறைய தமிழ் படம் எல்லாம் பார்ப்போம். So அதனால வந்து we talk over there. But வந்து if I go back, நான் வந்து கோபால் கிட்டே எனக்கு பேசிட்டு இருந்தேன். So if I remember you, right, ER அப்படின்னாக்கா, you always dressed well. And you rode a ST, right? அப்போ எங்க அண்ணனோட ST அப்பப்போ. That's the coolest bike, man. So anyway, so அது இருந்துச்சு. So இப்போ என்னன்னா, இப்போ நம்ம பையன் வந்து உங்க காலேஜில் படிக்கிறாரு, அதனால வந்து வீட்டுல எல்லாம் சொல்லிக்கிறாங்க. நான் நிறைய வீடியோ பண்ணிருக்கேன் இந்த மாதிரி, ஏதாவது கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன். அதனால அவங்க எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரொம்ப கேட்க முடியாது ஒண்ணு. என்னோட கேளு, உன் பையன் அது வந்து நல்ல ஒண்ணு நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். இந்த ஜெனரேஷன் இப்போ வர ஜெனரேஷன்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கேன், நம்மெல்லாம் வந்து we were good students. See, by no means நம்மெல்லாம் வந்து இம்மெச்சூர்னு சொல்ல மாட்டேன், ஆர் அன்இன்டெலிஜென்ட் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நம்ம. பட் என்னன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து கிண்டிலேருந்து கிராஜுவேட் பண்ணும்போது 21 வயசு. இட் டுக் மீ ஒரு 4-5 வருஷம் டு ஃபைண்ட் மை பேஷன் வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே நல்ல இதுவா இருக்காங்க. ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் இது. உன் பையன் அந்த மாதிரி தான். அவன் வந்து பேசினா அவங்ககிட்ட சொல்லக்கூடாது, ஐ டோன்ட் வாண்ட் ஹிஸ் ஹெட் சொல்றாதையா. ஏற்கனவே வீட்டுல பெரிய பிரச்சனையா இருக்கு. அவன் வந்து ஒரு லெவலா தான் இருப்பாரு, அதனால அதெல்லாம் சொல்லிட மாட்டேன். தமிழ்ல பேசிக்கலாம், அதனால தான் ஒண்ணு புரியாது. உன்னை பத்தி சொன்னேன், அது சொன்னேன் நான் உங்ககிட்ட இந்த மேத்ஸ் ஸ்கோரை பத்தி சொன்னானே. ஏதோ நீ சொல்லிதாயா கொஞ்சம் மரியாதை இருக்குது. சரி விடு. சொன்ன உங்க அப்பா வந்து கொஞ்சம் பயங்கர புத்திசாலி அப்படின்னு. அவன் கொஞ்சம் நம்ப மாட்டேன்ட்டான் ஃபர்ஸ்ட். அத நான் நம்புறேன் நிச்சயமா. அதான் மச்சி, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. சுத்தி பிஹெச்டியா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் அப்படி இருக்காங்க. அதனால யூ ஷுட் மீட் கோபால். கோபால் இஸ் ரியலி குட். நான் வந்து இங்க வந்து அந்த பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ தே வி மீட். அதுல ஒரு பொண்ணு சொல்லுச்சு, ஒரு பொண்ணு இன்னொரு ஃப்ரெண்டோட பொண்ணு வந்துச்சு, the coolest guy that I ever met is Gopal Narayan அப்படின்னு. Because he goes to the astronomy lab, he is still coding, சைக்கிள்ல போறாரு, ஒரு லெவல்ல தான் இருப்பாரு அவர் எப்பவுமே. ஒரு அல்டிமேட் லிபரல் டவுன். ஸோ ஐ திங்க் வி ஷுட் ப்ராப்ளி கோ அண்ட் மீட் அப். ஸோ எனிவே, நீ சொன்ன பேர்ல remember a couple of incidents. இப்போ Shekhar, I'm sure you'll remember a lot of incidents. Madan, Shekhar என் ஸ்கூல்மேட் வேற ஷேகர். ஓகே. என்னோட 6வது 7வதுல இருந்து என்னோட ஸ்கூல்மேட் அவன். ஸோ அதனால ஷேகர் ரொம்ப நாளா தெரியும் எனக்கு. அவங்க அண்ணனை தெரியும், பாஸ்கர், அவங்க ஃபேமிலியை ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு. அவங்க அக்காவும் எங்க அக்காவும் கிளாஸ்மேட்டு. ஸோ ஷேகரும் நானும் வந்து வி கோ வே பேக். ஷேகரோட பக்கத்து ஸ்ட்ரீட்ல சதீஷ் இருந்ததுனால சதீஷை தெரியும். கஸ்தூரி, நான் இதெல்லாம் ஒன்னா பஸ்ல வருவோம். ஜெராட் ஃபில்பர்ட் ஞாபகம் இருக்கா உனக்கு? டெரி ஃபில்பர்ட், நான், கஸ்தூரி, வேற யாரு எனக்கு எல்லாரையும் தெரியறதுக்கு காரணம் வந்து நான் மெக்சில இருந்ததுனால ஃபர்ஸ்ட் இயர்ல நானும் ராஜன். ஓகே. ஏடிடிகே தான் வந்து கஷ்டிங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோம். 85-86ல வந்து கஷ்டிடா அப்படின்னா, என்னடா கஷ்டி அப்படிங்கிறன்னா, கஷ்டம் ரொம்ப பெருசா இருக்கு அதனால கஷ்டியா. அப்புறம் பிரபாகர், போல்ட், நல்ல மெமரிஸ் அதெல்லாம். சோ நீ வந்து ஃபைனல் இயர்ல யூ ஆர் தி ஜெனரல் செக்ரட்டரி, ரைட்? ஆர்ட் செக்ரட்டரி. அதுக்கும் படிப்புக்கும் அவ்வளவு பெரிய சம்பந்தமே இல்லை, கிடையாது. இதெல்லாம் சொல்லல, அதனால தமிழ்ல பேசுறேன் நான். பையன்லாம் சொல்ல முடியாது இதெல்லாம். உனக்கும் நீ எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லு. சொல்லு. அதுக்கப்புறம் எப்படி, how did you decide to do a PhD in marketing? ஸோ என்னோட லைஃப் நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன், இஃப் ஐ வேர் டு டைட்டில் மை லைஃப், ஐ வில் கால் இட் பேட்டர்ன்ஸ் இன் செரண்டிபிட்டி தான். ஸோ வெரி ஆக்சிடென்டல் தான் நிறைய. ஸோ பட் ஐ டெல் யூ ஒன் திங், அந்த ஆர்ட் செக்ரட்டரின்னு சொன்ன பத்தியா, அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட் இன் மை லைஃப். ஏன்னா அதுல தான் நிறைய கத்துக்கிட்டேன். அதாவது இப்போ தெரியுது, now looking back at it 25 years later, நம்ம சோஷியல் ஸ்கில் எல்லாம் அதுல தான் வந்தது. You had to deal with a lot of people, நல்ல சோஷியல் ஸ்கில்ஸ்,
எப்படி வந்து இது பண்றது, நெகோசியேஷன்னா என்ன, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்தது. பட் எனிவே லாங் ஸ்டோரி ஷார்ட் சொல்லு. அதுல ஏதோ ஒரு தகராறு கூட நடந்துச்சு. ஐ திங்க் யூ கைண்ட் ஆஃப் நெகோசியேட்டட். இது உண்மையிலே பெரிய ஸ்கில் இயர், ரைட்? இன்னைக்கு வந்து நீ சொல்றல, இப்ப வந்து பையனெல்லாம் பார்க்கும்போது out of the box thinking and looking at other things, extra. This is what it is. I think you kind of had it back then. Yes. So இது ரொம்ப புகழ்ச்சியா சொன்னா நல்லா இருக்காது, பட் சில பேருக்கு இருந்துச்சு. பட் மெயின் இது என்னன்னா, லாக்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த 1989ல நம்ம டெக்கோவெஸ்ட்ல தான் வந்து ஏஆர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் பண்ணாரு அவரோட கான்சர்ட். ஞாபகம் இருக்கா உனக்கு? எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா ஐ டிட்ன்ட். எப்படின்னா 2 பேரு ரொம்ப முக்கியம் நமக்கு கண்டுபிடிக்கிறது. மேண்டலின் ஸ்ரீனிவாஸ் கேம் அண்ட் பிளேட். மத்தியானம் வந்து அந்த கம்ப்யூட்டர் இந்த எலக்ட்ரானிக்ஸ் இதுல வந்து ஒரு செகண்ட் ஃப்ளோர்ல வந்து ஒரு சின்ன இது இருக்கும், ஒரு ரூம் இருக்கும். அங்கதான் வந்து மேண்டலின் ஸ்ரீனிவாஸ் வந்து இது பண்ணாரு. அவரு உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் விவேகானந்தா ஆடிட்டோரியத்துல மேண்டலின் வாசிச்சாரு. அப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து ரூட்ஸ்ன்னு ஒண்ணு ஒரு ஒரு பேண்ட்ல இருந்தாரு. அவரு வந்து ஏஆர் ரஹ்மானோட இது கண்டுபிடிச்சது லவுடு தான் வந்து என்கிட்ட வந்து ஏஆர் ரஹ்மானை புக் பண்ணோம், நம்ம ரூட்ஸ் புக் பண்ணோம். ஏன்னா வந்து அந்த கிட்டாரிஸ்ட் எனக்கு தெரியும் ஜோ அப்படின்னா. நான் போய் கேட்டு, எனக்கு புரியவே இல்லை மியூசிக்கே, டு பி ஃப்ராங்க் வித் யூ, ஃபுல்லு இன்ஸ்ட்ருமெண்டல். இல்ல இது பாரு, இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏஆர் ரஹ்மான் வந்து நம்ம வந்து பெனல்டிமேட் நைட் வந்து ஹி பிளேட் நைட் ஏஆர் ரஹ்மான் தான் வாசிச்சாரு. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிகல்ல பாபு சொல்றான், அவர் சொன்னாராம் நான் டெக்கோவெஸ்ட்ல வாசிச்சேன் அப்படின்னு. ஹி வாஸ் அ வெரி யங் மேன், ஹி வாஸ் ப்ராபப்லி 20 years old then. ஏஆர் ரஹ்மான். ஸோ அது ஒண்ணு நல்ல ஞாபகம் இருக்கு. என்ன பிரச்சனை வந்ததுன்னா, டெக்கோஃபெஸ்ட்ல வந்து நமக்கும் வேற ஒரு அப்போ வந்து இப்போ லுக்கிங் பேக் இட் வாஸ் அ வெரி ஆர்டினரி திங். 2 குரூப்ஸ் இருந்தது, 2 ஃபேக்ஷன்ஸ் இருந்தது. அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து ஃபெல்ட் இக்னோர்ட். ஸோ அது பெரிய பிரச்சனையா போச்சு. இந்த நைட் செகண்ட் நைட் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாகி அதை வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ண வேண்டியதா போச்சு. பட் அதுல நிறைய கத்துட்டேன்னு வச்சுக்கேன். பிகாஸ் the important thing there, அதுல என்னன்னா அது வந்து கொஞ்சம் வந்து it had the potential to escalate. So அது கொஞ்சம் வந்து I learned that subsuming ego was a very important thing and get the problem. இன்னைக்கு உனக்கு தெரிஞ்சதெல்லாம் மறந்துடுவோம். Let's go back to 89. அப்போ வந்து யாருக்கும் ஒரு விவரம் தெரியாது, ஒரு மெச்சூரிட்டி ஒரு லிமிட்டடா தான் இருக்கும். இப்ப நீ எல்லாம் வந்து வீட்ல இருந்து வந்த, எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் டு ஹாஸ்டல், பீப்புள் அவுட் சைட் மை ஹோம் அப்படின்னு. How did you have that? உங்க வீட்ல யாருக்காவது இருந்துச்சா அந்த மாதிரி to go and talk and consume that ego? தெரியல. இப்ப வந்து அது அப்பா கிட்ட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை அது. ஏன்னா எங்க அப்பா ஒண்ணு சொல்லுவாரு. ஒரு தடவை அந்த இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். I'm going to tell you a broader story. இப்போ I can't remember, இது வந்து 1985-86 இருக்கும் லாக்ஸ். லவுடு வந்து எங்க வீட்டுல இருந்தான் அன்னைக்கு ஏதோ ரயட்ஸ் நடந்தது, எங்கன்னு மறந்து போச்சு, சவுத் தமிழ்நாடுல. அப்ப வந்து நானும் லவுடும் பேசிட்டு இருந்தோம். இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரயட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படி இப்படின்னு எங்களுக்கு வந்து இந்த பேப்பர்ல படிக்கிற நாலேஜை வந்து இது பண்ணிட்டு நாங்க வந்து பெரிய அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப எங்க அப்பா இதெல்லாம் பேச மாட்டாரு. எங்க அப்பா ரொம்ப சைலண்டான மனுஷன். ஸோ அவர் வந்துட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா சால்வ் ஆகும்? when you treat the other person as a person, when you look at them as a person and not as a number or a statistic, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னாரு. அகேன் அதுக்கும் இந்த நெகோசியேஷனுக்கும் நான் இதுவான்னு தெரியல. பட் அந்த நெகோசியேஷன் வந்து அந்த ஃபைனல் இயர்ல வந்து நான் அதை பண்ணிருக்கலாம். அந்த செகண்ட் டேன்னா it could have escalated, it would have ruined the whole thing. So to me, fundamentally at that point in time, it was okay, the event has to go on and we need to provide a win-win situation அப்படிங்கிற மாதிரி தான். பட் உங்க அப்பா சொன்ன மாதிரி அங்க அந்த ஆப்போசிட் சைடுல இருந்தவங்கள did you treat them as people instead of just correct. அது வந்து I'll tell you again, லைஃப்ல நிறைய தப்பு பண்ணிருக்கேன் லாக்ஸ். பட் இப்போ வந்து எல்லா ஸ்டூடெண்ட் நான் ஒண்ணு என்ன சொல்லுவேன் தெரியுமா, நீ கான்டென்ட்ல எல்லாம் வந்து நீ புத்திசாலியா இருக்கலாம்,
no questions about it. But by the time you come to 30, when you are really starting to get into middle management, the skill that is going to take you to the next level happen to be your people skills. அப்போ ரெண்டு தான் நான் சொல்லுவேன். இது வந்து சத்யநாடல்லாவோட ஆர்டிக்கல்ல இருந்து நான் பார்த்து சொல்றேன் உனக்கு. ஒன்னு எம்பத்தி, வாக் இன் அதர் பீப்புள் ஷூஸ். ரெண்டாவது வந்து நான் காம்பேட்டிவ் கம்யூனிகேஷன். லாட் ஆஃப் டைம்ஸ் என்ன பண்ணிடுறோம் நம்ம, நான் ஜென்ரலா ஒரு கான்டெக்ட் சொல்றோம், நம்ம வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன் இருக்கு, நம்மளோட தாட்ஸ் வந்து ரைட்டுன்னு நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, அப்சல்யூட்லி கரெக்ட். பட் எம்பத்தி, அந்த மற்றவங்களோட ஷூஸ்ல நீ நடக்கும்போது தான் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியுது. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு தெரியும் போது communication becomes non-combative. When communication becomes non-combative, win-win things are going to happen. That's basically what I always say to people. It's all about people. It's about understanding. இவரு ஒரு இப்போ பேரு டக்குன்னு மறந்து போச்சு. இந்த டேவிட் ஃபாஸ்டர் வாலஸ்னு ஒரு ரைட்டர் இருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி வந்து அவர் 5-6 வருஷம் முன்னாடி சூசைட்ல செத்து போயிட்டாரு. அவரோட ஒரு ஆர்டிக்கல் ஒன்று இருக்கு, கென்யன் காலேஜ்ல கமென்ஸ்மெண்ட் அட்ரஸ் அவர் கொடுக்குறாரு. என்ன வந்து வாழ்க்கையில முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ஹிஸ் ஃபண்டமெண்டல் பாயிண்ட் இஸ் எம்பத்தி. ஒருத்தவன ரோட்ல கட் பண்றான் நீ கார் ஓட்டிட்டு இருக்கும்போது அப்படிங்கும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து நம்ம திட்டுற மாதிரி இருக்கும். பட் அவர் வந்து கொஞ்சம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, வயசான அப்பாவை பார்க்க போறாரு, அதனால அர்ஜென்ட்டா போறாரு அப்படின்னு நீ ஃப்ரேம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, மென்டலி லைஃப்ல வந்து லாட் ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி டேவிட் ஃபாஸ்டர் வாலஸோட என்டையர் ஆர்குமெண்ட், அந்த ஹோல் எஸ்ஸேவே வந்து அப்படிதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஜாப்ல இன்னைக்கு லேக்ஸ் டு பி ஆனஸ்ட் வித் யூ, ஐ ஆல்வேஸ் சே டு பீப்புள், என்னோட அந்த 4 வருஷம் நான் வந்து நீ வந்து ஹாஸ்டல்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் அப்படின்னு நீ என்னை பத்தி நீ பார்த்தேன்னா வெரி ட்ரெடிஷ்னல் ஆர்த்தடாக்ஸ் சவுத் இண்டியன் பிராமின் ஃபேமிலி, ரொம்ப எக்ஸ்போஷர்லாம் கிடையாது, ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த மாதிரி டைப்னா, புரியுதா? ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் வந்து டு அ வைட் செக்மெண்ட் அங்கதான். முதல்ல வந்து ஆங்கிலோ இண்டியனை பார்த்ததே ஜெரி ஃபில்பர்ட்னால தான் எனக்கு. புரியுதா? எனக்கு அந்த மாதிரிலாம் லைஃப் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஜெரி ஃபில்பர்ட் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனான், அவங்க அம்மா அப்பா அவங்களோட பேசும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமா போச்சு. மதன் ஃபர்ஸ்ட் நான் பார்த்த ஆளு மதன், மதனோட அப்பா அம்மாவை பார்த்தேன். ஸோ மதன் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருந்தான், அவனோட பேசினேன். அப்புறம் லவுடு, அப்புறம் ஹாஸ்டல்ல இருந்து வந்து நல்ல ஒரு பேக்ரவுண்டு, எல்லாரோட பேக்ரவுண்டும் டிஃப்ரெண்ட். ஸோ அட் அ ஃபண்டமெண்டல் லெவல் வந்து அந்த மாதிரி அவ்வளோ டிவர்சிட்டி, ஹெட்ரோஜெனைட்டி ஆஃப் பீப்புள், தட் வாஸ் ஃபேர்லி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து வாட் வாஸ் ஃபேர்லி இம்பார்ட்டன்ட் டு மீ வாஸ், நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி நீ பார்த்தேன்னா கிண்டியில எல்லாரும் இப்ப பாரு 30 வருஷம் கழிச்சு எல்லாம் நல்லா பண்றாங்க. அது வந்து அப்போ வந்து நீ அங்க உட்காரும் போது ஐ வாஸ் இன் ஆ, ரியலி ஐ வாஸ் இன் ஆ ஆஃப் பீப்புள். அப்படி நீ உட்கார்ந்துருப்ப முன்னாடி இந்த டால் ஸ்ரீராம் ஞாபகம் இருக்கா உனக்கு? அந்த ஃப்ரண்ட்ல லெஃப்ட்ல உட்காந்துருப்போம். என்ன மேத்ல போய் கேள்வி கேட்டாலும் கை தூக்கி பதில் சொல்லுவோம். நமக்கு புரிய கூட இல்லை. நானும் டிஜியும் கேலி பண்ணுவோம். நான் வந்து ஏடிடி கேக்கும் எனக்கும் ஒரு ஜோக் உண்டு. என்னன்னா நான் சொல்லுவேன், நான் என்ன மார்க் வாங்கினாலும் ஏடிடிக்கே நீ எனக்கு கீழே இருக்க, அதனால எனக்கு ஒரு அவன் கவலையப்பட மாட்டான். அப்படி அப்படி ஒரு பிந்தாசா ஞாபகம் இருக்கா அவன் அப்படி அப்படி. எனக்கும் ஏடிடிக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு ஸ்பை எல்லாம் வச்சிருந்தாங்க. எங்க அப்பா ஒரு காலேஜ் பிரின்சிபல். ஸோ ஒன் ஆஃப் தெம் வாஸ் அ காமன் ஸ்பை பிட்வீன் மீ அண்ட் ஏடிடிகே. ஓகே, அவர் என்னை எப்ப பார்த்தாலும் கேட்பார், ஏன் தம்பி துரைக்குமார் எப்படி பண்றாரு அப்படின்னு. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, அடடா என்னமா பண்றாருங்க அப்படின்னு நான் சொல்றேன், அவரும் அந்த மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்டிங். பட் ஓகே, ரைட், ஓகே. ஏடிடிகே. ஸோ அது வந்து ஐ திங்க் அட் அ வெரி ஏர்லி ஸ்டேஜ் இட் டாட் மீ ஹியூமிலிட்டி. தட் யூ மே திங்க் யூ ஆர் ஆல் தட். நம்ம ஸ்கூல்ல இருந்தெல்லாம் வரும்போது நல்ல ஸ்டேட்ல அப்படி நல்ல மார்க்லாம் வாங்கிட்டு வரும்போது யூ ரியலைஸ், வெயிட் அ மினிட், இது வந்து அசம்பிளேஜ் ஆஃப் டேலண்ட். யூ நீட் டு கொலாபரேட் வித் எவ்ரிபடி டு கோ ஃபார்வர்ட். நீ வந்து காம்படிஷன்ல இறங்கிட்டாங்கன்னா வந்து இட் இஸ் அ வெரி டஃப் ப்ராசஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ்.
இல்லையா? இப்போ நான் வந்து டாக்ஸ் உங்ககிட்ட வந்து நான் உன்னோட கம்ப்ளீட் பண்ண போறேன், உன்னோட பெட்டர், இட் இஸ் நாட் கோன் கெட் மீ எனிவேர். ரைட்டா? சிவராம் ஞாபகம் இருக்கா? லாங் ஐலாண்ட்ல இருக்கான் இப்போ, பேக்ஸ்டர்ல. இப்போ வந்து டென்டைன்ல இருக்கான். அவன் தான் எனக்கு கத்து கொடுப்பான். ஃபர்ஸ்ட் தேர்ட் செமஸ்டர்லாம் வந்து சிவராம் ரூமுக்கு போயிடுவேன் எக்ஸாமுக்கு 2 வாரம் முன்னாடி. சிவராம் இதை கத்து கொடுன்னா பொறுமையா கத்து கொடுப்பான். எனக்கும் ஷாமுக்கும் உட்காந்து சொல்லி கொடுப்பான் எப்படி பண்றது என்ன அப்படின்ட்டு. ஸோ ஏர்லி ஆன் ஹியூமிலிட்டி, எபிலிட்டி டு கொலாபரேட், இதெல்லாம் வந்து நல்லா கத்து கொடுத்தது கிண்டியில. நல்ல வைப்ரண்ட் டிஸ்கஷன் கல்ச்சர் வேற இல்லையா? எல்லாத்துக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் இது. அதனால வந்து ஐ திங்க் இட் வாஸ் அ க்ரூசிபிள் ஃபார் வெரி இன்னோவேட்டிவ் திங்கிங். பட் ஒரு வகையில we talk about that after. இப்போ எனக்கு வந்து மெக்கானிக்கல் இருந்தேன், then I went to electronics, right? I was a very poor student in electronics. That was the first time in my life I was a poor student. So in a way I became kind of a I became a party guy over there, probably because I wanted to excel in something, right? Not which was not education. Electronics was a major mistake. Computers saved me. Inneki kuda I'm very thankful to computers. I'm a CTO of a company. I'm very deep into technology. I'm coding, all the time. It's almost like I'm grateful to computers for doing that. But I talked to Rajan, trying to find out. Everyone did well after yes. Gindi. But Gindi la வந்து it was just எனக்கு என்னமோ ஒரு வாட்டி எங்க அப்பா வந்து கிண்டில எம்இ பண்ணாரு. So அவர் வந்து விட்டுட்டு he kind of implied that you got to a good place, from here on you can coast அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த வந்து என் மனசுல நின்னுச்சு. So I don't really have to do much. First yearல படிச்சதோட சரி. அதுக்கப்புறம் வந்து none of us did well. அந்த ஒரு modesty apart, நம்மளோட potential வந்து we never really met in that. But after that everyone is doing well. நீ சொல்ற மாதிரி நீ வெளியில போய் பார்த்தால people are there's every reason for me to be very very humble. இங்க northeast பார்த்தாலே கூட தெரியும். It's really really good. Absolutely. And ஒண்ணுதான், ஒரே ஒரு pushback தான் பண்ணுவேன் நான் உங்ககிட்ட. That pushback is academically yes, நீ சொல்றது absolutely correct. நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலன்னு. பட் அதுல வந்து ஒரு அஜய் ஜடேஜா வந்து சச்சின் டெண்டுல்கரை பத்தி சொல்லும் போது அவன் சொன்னான், அந்த சைட்ல வந்து சச்சின் ஆடிட்டு இருக்கும்போது இவன் இந்த எண்ட்ல உட்காந்துருந்தானா. அப்ப சொன்னான் அவன், சச்சின் டெண்டுல்கர் எக்ஸிஸ்ட் இன் அ டிஃபரண்ட் ரெல்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம அகாடமிக்கலி என்னை பத்தி நான் சொல்ல போனேன்னா டெஃபினட்டா வந்து ஐ குட் ஹவ் டன் far better, right? No question about it. But having said that, holistically வந்து Gindi allowed me to flower as an individual. And நீ உன்னால வந்து சிலதா தான் பண்ண முடியும். You can't be phenomenal in every dimension, இல்லையா? So in that sense I think Gindi வந்து நல்ல ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இவன் அன்னைக்கு கஸ்தூரி ரங்கனோட பேசிட்டு இருந்தேன். திஸ் வாஸ் அபவுட் year and a half ago. அவனும் கஸ்தூரி நானும் வந்து ஒரே இதுல இருந்தோம் இல்லையா, 4 வருஷமும் ஒன்னாதான் இருந்தோம். அண்ட் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவன் வந்து பினாமினல் சிங்கர். அப்பவே வந்து எல்லா காலேஜ் இதுலயும் இது பண்ணிட்டு இருந்தான் எக்ஸெட்ரா. நாங்க 2 பேரும் டாஃபேல ஒன்னா ஜாயின் பண்ணோம். நான் அவன் டிகே பாஸ்கர். ஓகே, 3 ஆட் பர்சனாலிட்டி. டிகே வந்து honest god lads, உனக்கு டிகே எவ்வளவு தெரியாது. அந்த வருஷம் தான் எனக்கு டிகேவோட அறிவுன்னா என்னன்னு புரிஞ்சுது எனக்கு. He's one of the smartest guys, right? Okay. நானும் கஸ்தூரி என்ன எப்படி பண்ணான்னு தெரியல. நாங்க டாஃபேல போய் உட்கார்ந்துருந்தோம். டெக்னிக்கல் டெஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க 2 வாரத்துக்கு அப்புறம். எனக்கு வந்து ஒரு 50% தான் எனக்கு புரிஞ்சுது கொஸ்டின்ஸ். அண்ட் எனக்கு மட்டும் இல்ல, ஆர்இசி, சூரத்கல், நிறைய காலேஜ்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. யாருக்குமே இல்ல. டிகே அதுல வந்து 95% என்னவோ. டிகே தான் எனக்கும் கஸ்தூரிக்கும் சொல்லிக் கொடுப்போம் எப்படி என்ன பண்றது அப்படின்னு. நாங்க எல்லாம் 3 பேரும் ஒன்னா ஒரே ஒரு வருஷம் வந்து டாஃபேல வேலை பண்ணிட்டு இருந்தோம். டிகே வந்து இன்டெலெக்சுவலி மட்டும் சூப்பர்ப் இல்ல, பயங்கர கமீடியன். சோ அவன் வந்து எங்களுக்கு வந்து ஆக்சுவலா டிராக்டரை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிருப்பாங்க. இவன் பின்னாடி உட்காந்து இவன் ஜோக் அடிச்சுட்டு உட்காந்துருப்பான். தமிழ்ல சுந்தர்ராஜன் எங்க இன்ஸ்ட்ரக்டர் பேரு, இன்னொருத்தர் பேர் வரதராஜன் பேரு.
சுந்து அப்படிதான் ஓடுவாரு இவரு. சுந்து கூப்பிடுறாரு பாரு அப்படி இப்படின்னு ஏதாவது ஜோக் அடிச்சுட்டே இருப்பான். நான் மாட்டிப்பேன், கஸ்தூரி மாட்டிப்பான், இவன் மாட்டிக்கவே மாட்டான். அவன் வந்து ஸ்ட்ரீட் ஃபேஸோட வந்து ஜோக் அடிச்சுட்டு உட்காந்துருப்பான். பட் இன்ட்ரெஸ்டிங் திங் அபவுட் இது என்னன்னா, மெக்கானிக்கலா டிஸ்மேண்டில் பண்ணி திருப்பி வந்து அசம்பிள் பண்ணும்போது டிகே வாஸ் த பெஸ்ட். அதுதான் எனக்கு புரியல. டிகே நீ கன்செப்சுவலாவும் சூப்பர்பா இருக்க, நீ பிராக்டிக்கலாவும் சூப்பர்பா இருக்க, என்னடா உனக்கு வந்து ஒரு வீக்னஸே இல்லையடா அப்படின்னு. அந்த மாதிரிதான் சூப்பர். அதுக்கப்புறம் அந்த அந்த வருஷம் வந்து ஹி லெஃப்ட் அண்ட் ஹி வென்ட் டு எஃப்எம்எஸ் வச்சுக்கோ, டெல்லியில போயிட்டு ஐயோ சான்ஸே இல்லை. அவன் வந்து இன்கிரெடிபிள். சோ அவனோட ஒரு வருஷம் தான். நானும் கஸ்தூரியும் உட்காந்து பின்னாடில இருந்து ஜோக் அடிச்சுட்டு உட்காந்துருப்போம். நாங்க 2 பேர் தான் வந்து அந்த பேட்ச் ஆஃப் 15 எக்ஸிகியூட்டிவ் ட்ரெயினி. நாங்க 3 பேர் கிண்டில இருந்து, நாங்க 2 பேர் தான் வந்து மார்க்கெட்டிங் ட்ரெயினிஸ், மீதி எல்லாரும் வந்து டெக்னிக்கல் ட்ரெயினிஸ். ஓகே. அதனால எங்களுக்கு வந்து ஓகே நாங்க படிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு இதுதான். சோ அந்த மாதிரி பேக்ல உட்காந்துருப்போம். பட் அதுல ஒண்ணு நல்ல ஞாபகம் இருக்கு. மல்லிகா ஸ்ரீனிவாசன் தான் எங்களோட பாஸ். மல்லிகா ஸ்ரீனிவாசன் வந்து அமால்கமேஷன்ஸ் குரூப் சேர்மனோட டாக்டர். அவங்க வந்து நான் 1990 வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு பிறந்திருந்தது. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் வேணு ஸ்ரீனிவாசன், சுந்தரம் கிளேட்டன் டிவிஎஸ். சோ அந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்திருந்தாங்க எங்க ப்ராடக்ட் ட்ரைனிங் சென்டர்ல. நானும் கஸ்தூரியும் பக்கத்துல இருக்கோம். அப்ப கஸ்தூரி வந்து அந்த குழந்தையோட விளையாடிட்டு இருந்தோம். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் சுந்து சொன்னாரு, பாத்துப்பா 2000 கோடி குழந்தை பாது அப்படின்னு. அது வந்து இது அது ஒரு நல்ல சூப்பர் இது. சோ எனிவே அதான் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, ட்ரேஸ் பண்ணேன்னா இன்கிரெடிபிள் ரிலேஷன்ஷிப்ஸ், இன்கிரெடிபிள் எக்ஸ்பீரியன்சஸ். இப்போ நான் இன்டரப்ட் பண்ண விரும்பல, பட் இருந்தாலும் எப்படி உன் தமிழ் வந்து இவ்வளவு நான் வந்து ஒரு கிண்டல் காலம் சொல்ல. ஏன்னா எல்லாரும் சில பேர் வந்து இப்போ ரொம்ப நாள், இப்போ நீயும் வந்து இங்க வந்து 25 வருஷம் ஆச்சு, நான் 25 வருஷம் ஆச்சு. அவங்க பேசும்பொழுது ஒரு முயற்சி எடுத்து பேசுற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து பேசும்பொழுது இல்ல, அவங்களே வந்து ஒரு 2 வாரத்தை தமிழ்ல பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கே ஒரு சிரிப்பு வந்துடும். இப்ப நம்ம சின்ன ஊர்ல இருந்து வந்தப்போ இங்கிலீஷ்ல பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தமிழ் ஆயிடுச்சு. எப்படி உனக்கு வந்து how do you keep in touch? வீட்டுல என்ன பேசுறீங்க? எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு தான். எங்க வீட்டுல வந்து ஃபுல்லா இங்கிலீஷ் தான் இப்போ. பட் நிறைய கசின்ஸ் எல்லாரோடையும் தமிழ் தான் பேசுவேன். 2 மாமா இங்க இருக்காங்க. ஸோ தமிழ் வந்து நிறைய, என்னோட இல்லினாயில நான் இருந்தபோது ஒரு 2-3 காலீக்ஸ் தமிழ் தான் பேசுவோம். அவர் தமிழ் ஃபேக்கல்ட்டி 2-3 பேர் இருந்தாங்க, தமிழ்ல தான் பேசுவோம். அதனால வந்து தமிழ் வந்து அவரை நான் கிண்டல் பண்ணுவேன். ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் வந்து ழாலாம் வராது. அவரை கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பேனே தவிர, பட் அந்த மாதிரிதான் அது வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு இயற்கையா பேசுறதுக்கு, ஒரு நகைச்சுவையோட பேசுறதுக்கு, நான் வந்து சில வார்த்தையெல்லாம் கொஞ்சம் ஆர்டிபிஷியலா கூட தெரியும். ஒரு தமிழ்ல பேசணும்னு ஒரு முயற்சி எடுத்து பேசுறேன்னு வச்சுக்கேன். இருந்தாலும் அந்த மாதிரி பேசுறதுக்கு தமிழ்ல மட்டும்தான் முடியும். இப்போ இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு, அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்குது வந்து, அந்த குரூப்ல என்ன ஆகுதுன்னா, வாட்ஸ்அப்ல ஜென்ரலா எல்லாரும் வந்து ஹாப்பி பர்த்டே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டோம். பேன் பண்ணிட்டா என்ன பேசுறது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது, ரைட்? ஸோ வி ஜஸ்ட் சஜஸ்டட் லீவ் அ வாய்ஸ் மெசேஜ், ஒரு கேஷுவல் டோன்ல. தட் வாட் வி ஆர் டூயிங் ரைட் நவ், ரைட்? அவர் வல்லவர் நல்லவர் இப்போ அந்த மாதிரி பேசாம, இப்போ இந்த பாலா வீடியோ பார்த்தேன்னா வி ஜஸ்ட் டாக் கேஷுவலி. அது அந்த மாதிரி கேஷுவல் தமிழ் வந்து it really puts our mind to ease as well, right? So it just makes us happy. Tell me about your contacts with friends from that point. பாபு லவுட் வந்து நல்ல கான்டாக்ட். நீ தான்ப்பா லவுட் சொல்லணும், நானும் லவுட் இந்த மாதிரி நீ இந்த வீடியோ அனுப்பி வை, சொல்லு. This is what we want to do, right? Just a casual thing. This is not about what we do and stuff. Just loud is a good friend. பயங்கர நீ வந்து லவுட வந்து நீ வந்து 89ல கடைசியா பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த லவுட் அவன் வந்து மறந்து. The loud that you are going to see in 2017 is the most passionate, the most intense researcher you'll ever see in your life. அவனை மாதிரி நீ பார்க்கவே முடியாது. காலையில வந்து எழுந்து ஸ்கூலுக்கு போனான்னா உட்காந்து வேலை பண்ணிட்டு இருப்பான். நல்ல இஸ் டூயிங் நல்ல கட்டிங் எட்ஜ் ஒர்க், நல்ல டிஃப்ரெண்ட் டைப். அப்பப்போ ராஜனை பேசுவேன். இப்போ இந்த மாதிரி நீ சொன்னாதான் நமக்கு தெரியுது. இப்போ நம்ம வந்து லவுட் போயிட்டு என்ன மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவலா பேசுறது ஓகே, பட் இஃப் இஸ் பேஷனேட் அபவுட் சம்திங்,
then I would like to know. So நம்ம வந்து அத பத்தி பேசலாம். எனக்கு வந்து I'm very socially conscious. I'm an agnostic. I have a very strong views about religion and stuff. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம். So loud கிட்ட பேசினா I'll keep that in mind. Okay. நல்ல டேலண்ட். டிஜி நானும் ரொம்ப நாளா அப்பப்ப பேசிட்டு இருப்போம். கொஞ்சம் இப்ப ஐ லாஸ்ட் இன் டச். பட் டிஜி வந்து அந்த மார்க்கெட் ரிசர்ச்சர் தான் இருக்கான். பட் நான் வந்து கொஞ்ச நாள் வந்து டிஜியோட கொஞ்சம் நல்ல கான்டாக்ட்ல இருந்தேன் இதுலயே. பட் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் 4-5 இயர்ஸ்ல வந்து நான் கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் இது பண்ணிட்டு இருக்கேன். அகாடமிக்ஸ்ல இல்ல. நம்ம சுதீர் மாதிரிலாம் கிடையாது. சுதீர்லாம் எங்களுக்கு வந்து அப்படி அந்த மேல மவுண்டன் டாப்ல மேல இருக்கிற வெங்கடாஜலபதி அவரு சுதீர். அப்போ வீட்டுக்கு போனா ஏதோ பேசுவாரு. So when actually Raj was choosing, we went to Sudhir to get some advice. அப்பதான் he said business மட்டும் வேண்டாம், add something else அப்படின்னு. அதனாலதான் வந்து he added computer science to that. But yeah, he is really good and very modest. அதுதான் வந்து the CEG89 பார்த்தா that's a very appreciable quality that we see in people. அவன் வந்து சுதீர், to be frank with you, அவன் சொல்ல மாட்டான் உங்ககிட்ட. பட் he really மார்க்கெட்டிங்ல வந்து ஒரு he has blazed a path for himself structural modelsல. 2-3 பேர் இருந்தாங்க சுதீருக்கு முன்னாடி. பட் சுதீர் is the one who truly blazed the path. He is the editor of one of the best journals in the world. அதெல்லாம் வந்து ஜோக் இல்ல. அவன் ரொம்ப மாடஸ்ட். அவனை எப்ப பார்த்தாலும் வந்து அதே மாதிரி தான் வந்து அப்படி ஒரு கான்ஃபரன்ஸ்ல கூட பார்த்தேன் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி. ஒரு பயங்கர மாடஸ்டா இருந்தான். அதே மாதிரி தான் இருக்கான் இன்னும். பட் his modesty belies his extraordinary performance. Right. He's a young man இல்லையா? இப்பதான் 50. So இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல when you think about the fag end of his career, this guy will be in the Hall of Fameங்கிற மாதிரி. I mean, அவனோட ஒர்க்லாம் வந்து very solid. And the Indo-China Center, there is also social impact அவனோட வேலையில. So I'm very proud of what he did. Of course, ஷாமோட நல்ல கான்டாக்ட் சுவாமிநாதனோட. அவன் டாலஸ்ல. He's in Texas. டாலஸ்ல இருக்கான். கரெக்ட். Okay. அப்புறம் வந்து கஸ்தூரியோட இப்ப கூட பேசிட்டு இருந்தேன் போன வாரம் கூட. கஸ்தூரி வந்து மியூசிக்ல ஃபுல்லா இறங்கிட்டான் இப்போ. Yeah. He posts his songs. It's really good. Yeah. So இதான் வந்து சிவராமோட பேசுவேன். சிவராமோட பையன் வந்து வாட்டன்ல இருக்கான். Oh, okay. So ஓல்டர் பையன். யங்கர் பொண்ணு வந்து she's in high school. So ப்ராடா வந்து இதான் இந்த கான்டாக்ட் தான் நமக்கு. Okay. So we will get together in this area. Thanksgiving வந்து எப்பவுமே Sudhir's house or my house. இங்க ராஜன், டிஜி, கோபால், Sudhir எல்லாம். Vishu comes. Vishu, computer science, who lives in Boston. So we'll finish with this. நிறைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க பசங்க வந்து possibly joining Northeastern. How can they ask you? People, we don't want to take too much of your time. How can they approach you? நீ வந்து லிங்க்டின், என்னோட இமெயில் வந்து பப்ளிக் நாலேஜ் தெரியல. பட் அது வந்து அந்த இமெயில் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். டு பி ஃப்ராங்க் வித் யூ லேக்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஆல்வேஸ் சே திஸ் டு பீப்புள். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த ரீசன் why I have a job, right? And more வந்து one of the things that I keep telling people, we have to be obsessed about student centricity, right? So at a broader level, to me, students are always welcome. So parents வந்து நல்ல ஆங்ஸைட்டி இருக்கும். இது வந்து ஒரு ஹை இன்வால்வ்மெண்ட் டெசிஷன். இது ஏன்னா வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி டெசிஷன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் தெர் ஆர் இன்க்ரெடிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சில்ட்ரனுக்கு இப்போ இருக்கு. எனக்கு வந்து என்ன அட்வைஸ் என்ன கொடுக்க முடியும்னா, வெதர் யூ கன்சிடர் நார்த் ஈஸ்டர்ன் ஆர் நாட், வாட் ஷுட் யூ பி லுக்கிங் ஃபார் an informed educational experience? I can help people. நீ வந்து ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னா என்னால் காலேஜ் கொடுக்க முடியாது உனக்கு. பட் ஐ கேன் டெல் யூ வாட் யூ ஷுட் பி லுக்கிங் ஃபார். ஓகே, வாட் ஆர் த ட்ரெண்ட்ஸ் தட் யூ ஷுட் பி. ஏன்னா சுதீர் கொடுத்த அட்வைஸ் உன் பையனுக்கு சூப்பர் அட்வைஸ். ஐ ஆல்வேஸ் டெல் பீப்புள், ஒரே ஒரு இதில் பண்ணாத, தயவு செஞ்சு. ஃபினான்ஸ் பண்ணேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணு. அந்த மாதிரி ஏதாவது எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 காம்பினேஷன் பண்ணணும்.
அப்பதான் வந்து கொஞ்சம் ஹோலிஸ்டிக் லீடர்ஸ் வர முடியுது. ஏன்னா இப்போ நமக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல, ஐம் இன் இண்டஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் வந்து யாராவது பீப்புள் ஹூ ஆர் இன் யுவர் இண்டஸ்ட்ரி கேட்டதான் தெரியுது. அந்த மாதிரி கேள்விகள் வந்து நிறைய பேருக்கும் இருக்கு, ரைட்? ஸோ அந்த ஒரு ஃபேமிலி குரூப் ஒன்று இருக்கு, அங்க எல்லாம் கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து there are people who lived in the US, moved to India, or people from India coming into this. So what we do is talk to some of our friends, sons and daughters, and you know when they come in, நம்ம வந்து ஒரு high level advice பண்ணலாம். But I think it'll be good to we'll find a way to channel that stuff. இந்த மாதிரி ஒரு forum கூப்பிடு, I'll come. People can directly email me. LinkedIn வழியா கனெக்ஷன் பண்ணி இது பண்ணலாம். If you want me to come to a group and speak, I'll speak. If people want to call me on the phone, etc., I'm more than welcome. Very honestly, it's very important to me. ஏன்னா வந்து reducing the anxiety of the parent so that அவங்க வந்து children வந்து make the right decision for them is important. So anything I can do to reduce the uncertainty and to give clarity, I'm always welcome. Thank you. ஏன்னா since we went through the process for the first time, பையனோட பண்ணும்போது அந்த anxiety இருந்துச்சு. இப்போ என் பொண்ணு வந்து you made the right choice. இது வேற சரி விடு நீ சொல்லிக்க. இப்போ பொண்ணு வந்து 10th படிக்குது, ரைட்? So she clearly is very influenced by Northeastern, you know, stuff like that. இப்போ வந்து நம்ம we know more. முன்னாடி வந்து it was a completely unknown quantity. எல்லாம் பண்ணுவோம். I'll be frank, இந்தியன் கம்யூனிட்டி கூட ரொம்ப பழக மாட்டேன். ஏன்னா ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, யூனோ, டைகர் மாம்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். ஸோ அதனால கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு பண்ணாரு. We didn't know. கடைசியில் பையன் 12th முடிக்கும் போது தான் தெரிஞ்சோம், மேபி ஐ ஷுட் ஹவ் கெப்ட் இன் டச் வித் இந்தியன் பேரண்ட்ஸ் பிகாஸ் தே ஆர் த ஒன்ஸ் ஹூ நோ அப்படின்னு. இப்போ நமக்கு தெரியுது. I think we really want to, you know, explain this to other parents who are equally anxious. Most people are in the industry. So அதனால so thank you. I think we'll take you up. நிறைய மித்ஸ் உண்டு லாக்ஸ், நீ சொல்றது ரொம்ப ரைட். One of the biggest things that I say to people is there are too many myths out there. 48 கிளப்ல இருக்கணும், எல்லாத்துலயும் வந்து 4.9 வாங்கணும், SATல வந்து 1475 வாங்கணும், இதெல்லாம் வந்து this is all a myth, to be frank with you. It's a holistic process. I can explain. எதை பண்ணாலும் வந்து தொழில் சுத்தத்தோட பண்ணணும். ஏன்னா ஒரே ஒரு கிளப்பா, அந்த கிளப்ல வந்து நீ வந்து யூ ஷுட் நோ எவ்ரிதிங். அந்த மாதிரி தான் 48 கிளப்லாம் யாரும் தேட்டதே இல்லை. ஸோ நிறைய மித்ஸ் நான் பார்க்குறேன். யூனோ they all have their own wingsன்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ட்ரிபியூ டே நடந்தது போன மாசம். ஸோ ஐ ஹேட் அ பேனல் வித் பேரண்ட்ஸ். அப்போ வந்து அப்பதான் தெரியுது எவ்வளோ வந்து இந்த அவுட் சைடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேன் டிஸ்டார்ட்னு. ஸோ to the extent that I can undistort the information for people, I'm more than happy to play that role. நீ சொல்றது ரொம்ப உண்மை. எல்லாம் அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. யூனோ அந்த ஒரு எக்ஸலன்ஸ் வந்து we didn't promote in our household. இந்த மாதிரி எல்லாத்துலயும் இருக்கணும். தொழில் சுத்தம்ன்றது ரொம்ப அருமையான வார்த்தை. ஸோ ஐ டேக் பை மை பேக். நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். நம்ம சாட் பண்ணப்போ யூ செட் மை தமிழ் இஸ் ரியலி குட், ஐ வாஸ் மேக்கிங் ஃபன். உன் தமிழ் என் தமிழோட ரொம்ப அருமையா இருக்கு. தொழில் சுத்தம்ன்றது ஒரு அருமையான வார்த்தை. ஸோ அதுதான் முக்கியம், ரைட்? அந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுல வந்து ஒழுங்கா இருக்கணும். இந்த மாதிரி 28 விஷயம் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ப்ரெஷர்லாம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ கரெக்ட், தட்ஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆல்ரைட், let's wrap up now. நம்ம வந்து 5 நிமிஷம் பேசலாம்னு சொன்னோம். அதுல வந்து என்னோட மெயின் திங், you saw the other videos, the idea is to, you know, let people know that ER is still ER and, you know, people can approach him. நம்ம வந்து இப்ப என்னுடைய பேரோ உன்னுடைய பேரோ எடுத்தாக்கா ஓரளவுக்கு எல்லாரும் யூஸ் பண்ணுன்றதுக்காக பேர் மாத்திட்டோம். ஐ போஸ்டட் யுவர் வீடியோ. நானும் கஸ்தூரி எடுத்தது. எங்க அப்பாவும் கஸ்தூரி அப்பாவும் காலேஜ் மேட்ஸ். சோ எங்க பேர் எப்படி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஸ்தூரி சொன்னதை நீ பாத்தியான்னு தெரியல. போல்ட் எல்லாம் எப்படி வந்து கஸ்தூரி அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ பேர் மாறிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து அடிப்படையில நம்ம எல்லாரும் அதேதான் people அப்படின்னு சொல்றதுக்கு we wanted to make sure that people hear from you as well. So you want to wrap up with some thoughts? Thank you, Lax. இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு வந்து நீ பையனுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னோம், யூனோ, ஃபார் மேக்கிங் திஸ் கனெக்ஷன். அவன் இன்னொன்னு வேற சொன்னான், நீ வந்து பைக் ரைட் பண்ணுவியாம. ஆமா, நான் வந்தப்பா. சரி, இங்க பாரு, நீ வந்து இப்ப நீ தான் ஒரு ப்ரொஃபஸரா இருக்க. நான் வந்துட்டு ஐ ரோட் த பைக் டு பாஸ்டன், ரைட்? சரி, நான் வந்து
எங்க அப்பா வந்தப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். அனி அப்ரஹாம் வாஸ் மை ரூம்மேட். So Babu and the Mari. So he would meet them. He would take us out for dinner. This was the protocol. Student இருக்கானே என்னை யார்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரான்னு கேட்டு பாரு. யார்கிட்டயுமே சொல்ல. Not necessarily. Maybe I'm the cool dad coming in a bike and stuff. No, he just wants to run away from that. So, but yes, I do. இது next time around when you are in Boston and this is open to everybody, please ping me. நானும் வந்து நிறைய travel பண்ணுவேன், so I can always ping people. But at the end of the day, to me, please don't hesitate. என்ன வந்து academic university பத்தி என்ன questions இருந்தாலும் ask me. ரெண்டாவது வந்து என் research வந்து was in the area. இப்போ சொல்லக்கூடாது is in the area ன்னு சொல்லக்கூடாது. Was in the area of innovations. Typically, innovation in organizations. How should an Amazon.com compete with Barnes and Noble? But I took Barnes and Noble's perspective. How should Netflix compete with Blockbuster? I took Blockbuster's perspective. The whole disruption argument. That's my research. So, if a lot of times when I was at Illinois, I did a lot of conversations with executives, etc. And the mari that panel that help I can help. But again, I think of this as the start of a dialogue. Thank you for this opening these doors. I look forward to many more fruitful conversations. Eppa vana koopidu. Tamil la English la Hindi la pesala Hindi poiye. So அதுதான் வந்து எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். எல்லாரும் வந்து வெளியில போயிட்டாங்க, தூரம் போயிட்டாங்க, இல்ல ஒரு அவங்களுடைய இம்ப்ரெஷன் ஃப்ரம் சோஷியல் மீடியா அண்ட் ஸ்டஃப் இஸ் பிட் ஹை அப்படின்னு. அப்படி இல்ல, எல்லாரும் வந்து we want to really have friends and talk to people. அதுதான் அதனுடைய சாராம்சம். So tell us about your family and then we'll wrap up about after that. Sure. Married, my wife's name is Malati. She's a lawyer and ரெண்டு குழந்தைகள். Meera is the older one. Meera is in high school, freshman in high school in Needham High School. Maya is the younger one. She's in middle school in Needham. It's called High Rock Middle School. So, அதான் எங்களோட இது. And we just moved. இப்போதான் ஒரு 2 மாசம் ஆச்சு. I moved here in August. அதுக்கு முன்னாடி we were in Champaign, Illinois, where I was a faculty member there. So Boston it's been an interesting transition, but anga Champaign la enoda commute from work to office was 8 minutes, and with traffic it was 8.5 minutes. So inga 10 mile thalli irukken school la, adeenga appa 45 minutes to 75 minutes each day way. But beyond that, lot of opportunities, cultural opportunities, etc. First ஒரு 2.5 மாசம் has been a very interesting transition. Part of my job is to raise funds for the school. So I'm meeting a lot of interesting people. So looking forward to this job. We'll see. Right. So what do you like to drink? I'm not a single malt idella illana. So typically wine, avladhaan. I'm not beyond that. Okay. So நீ இங்க வா, உன்னை வந்து கவனிச்சிருவோம். So it's இன்னைக்கு யாரோ பேசிட்டு இருந்தாங்க, the internal happiness that comes when you talk to friends of your age. So when I see you, I remember 1985. Not only do I remember you from 1985, I remember me from 1985. So it really makes us younger. So adanala, when I talk to Sudhir, TG or Gopal, it makes it very unique. Our families get along well. So adanala, I think let's meet soon. Now வந்து ஒரு தாய்க்கம் என்னன்னா, என் பையன் வந்து படிக்கிறதுனால there's a bit of a conflict of interest. So அது வந்து தனியா வச்சுப்போம். Absolutely nothing. என் பையன் வந்து ரொம்ப ஒன்றும் சொல்றாரு, நல்லா பண்றான் அப்படின்னு. அது மாதிரி கொஞ்சம் அப்படி நினைச்சுக்குவார் அவரு. அதனால இல்ல கான்ஃப்ளிக்ட்லாம் கிடையாது. நீ எப்ப வேணா நீ என்னோட பேசு. No conflict at all. So don't worry about it. சரிப்பா. We'll see you soon. Thank you, Lax. Best of luck. We'll connect soon.
Bye.